ஃபர்ஸ்ட் 300 இப்போ வெறும் 20 தான். ஒரு வாட்டி அடிச்சா மறுபடியும் எந்திரிக்கவே கூடாது. போரின் போக்கையே மாற்றிய தந்திரம் ஈரானின் மாஸ்டர் மைண்ட். ஐக்கிய அமீரகம் மீது ஈரான் நடத்தி வரும் தொடர் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் வெறும் ராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, அது அமீரகத்தின் பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்யும் ஒரு திட்டமிட்ட யுத்த தந்திரம் என்பது தற்போதைய தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய இந்த போரில் ஈரான் இதுவரை சுமார் 1800 ட்ரோன்கள் மூலம் ஏவுகணைகளை அமீரகத்தை நோக்கி ஏவியுள்ளது. அமீரகத்தின் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் இவற்றில் பெரும்பாலானவற்றை தடுத்து அளித்தாலும் ஈரானின் உண்மையான நோக்கம் தாக்குதல் நடத்துவது மட்டுமல்ல, மாறாக எதிரியை பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்துவதே ஆகும். ஈரானின் இந்த தாக்குதல் 3 முக்கிய கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1 ஆகிய தேதிகளில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஈரான் ஏவியது. இது அமீரகத்தின் ராடார் அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்பின் வலிமையையும் அது செயல்படும் வேகத்தையும் சோதிப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக அமைந்தது. மார்ச் 2 முதல் மார்ச் 8 வரை ஏவுகணைகளின் எண்ணிக்கையை குறைத்து மலிவு விலை ட்ரோன்களை ஈரான் அதிக அளவில் பயன்படுத்தியது. ஒரு ட்ரோனின் விலை சில $1000 மட்டுமே. ஆனால் அதனை சுட்டு வீழ்த்த அமீரகம் பயன்படுத்தும் ஏவுகணை விலை பல லட்சம் டாலர்கள் ஆகும். இதனால் ஈரானை விட அமீரகத்திற்கு பல மடங்கு கூடுதல் செலவு ஏற்பட்டு அதன் கஜானா காலியாகும் சூழல் உருவாகியுள்ளது. மார்ச் 9க்கு பிறகு தாக்குதல்களின் எண்ணிக்கை திடீரென குறைந்து தினமும் 10 முதல் 20 ட்ரோன்கள் மட்டுமே ஏவப்படுகின்றன. இது எதிரி படைகளை எப்போதும் தயார் நிலையில் இருக்க வைத்து அவர்களை சோர்வடைய செய்யும் தந்திரமாகும். ஈரானின் இலக்கு இராணுவ தளங்கள் மட்டுமல்ல, துபாயின் வானளாவிய கட்டிடங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகளையும் குறிவைப்பதாக உள்ளது. இதனால் உலகின் மிக முக்கியமான துபாய் மற்றும் அபுதாபி விமான நிலையங்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா மற்றும் வர்த்தகத்தை மட்டுமே நம்பியிருக்கும் அமீரக பொருளாதாரங்களுக்கு இது மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கை நவீன போர் முறையின் புதிய பரிமாணத்தை காட்டுகிறது. அதிக பொருட்செலவில் பெரிய சேதத்தை ஏற்படுத்துவதை விட குறைந்த செலவில் ட்ரோன்களை பயன்படுத்தி எதிரிகளை தொடர்ந்து செலவு செய்ய வைத்து அவர்களை பொருளாதார ரீதியாக முடக்குவதே ஈரானின் மாஸ்டர் பிளான் ஆகும். மேலும் அதிநவீன பாதுகாப்பு வசதிகள் இருந்த போதிலும் மலிவு விலை ட்ரோன் தாக்குதல் வல்லரசு நாடுகளுக்கே சவாலாக மாறியுள்ளதை இந்த சம்பவம் நிரூபித்துள்ளது.